நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பிரசனம் சார்ந்த ஒரு பதிவ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நெறைய கேள்விகளுக்கு மிக எளிமையாக விடை தரக்கூடிய ஒரு பிரசன்னம் அப்படின்னா, ஜாமக்கோல் பிரசன்னம். இதுக்கு நேரங்காலம், பகல், இரவு, நல்லது, கெட்டது, தீட்டு அதெல்லாம் எதுவும் இல்ல. சில நம்ம பார்க்குற அஷ்டமங்கல பிரசனம் இதெல்லாம் வந்து 4 நட்சத்திரம், கிழமை நெறைய பார்க்கணும். இதுக்கு அதெல்லாம் இல்ல. கேள்வியாளர் தெளிவாக இருந்து, பதில் சொல்றவரும் தெளிவா இருந்தாருன்னா, தாராளமா நம்ம பதில் சொல்லலாம். கேள்வியாளர் ஆத்மார்த்தமா இருந்தாருன்னா, அவங்க மனசுல இருக்கிற அந்த வார்த்தையவே இந்த பிரசனம் சொல்லி காமிக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, "என்னோட பொண்ணு வந்து டாக்டர் ஆகுமா? அ கலெக்டர் ஆகுமா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மருத்துவத்துக்கு போ முடியுமா? கேள்வி. நிர்வாகத்துக்கு போக முடியுமான்னு கேள்வி. உதயத்துல செவ்வாய் இருக்காரு. உதயத்துக்கு 12ல சூரியன் இருக்கு. உதயம் தான் கேள்வியாளரோட திறத்த சுட்டிக்காட்ட போகுது. உதயத்துல செவ்வாய் இருக்குது. உதயத்துக்கு 12ல சூரியன் இருக்கு. மேஷ உதயம். இதுதான் கேள்வி. 10ஆம் அதிபதி சனி 10லயே இருக்காரு. அந்த அம்மா 2 தொழிலுமே ரொம்ப ஸ்ட்ராங். 2க்குமே அந்த அம்மாவுக்கு நாலேட்ஜ் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையா? அப்போ உதயத்துல இருக்கக்கூடிய செவ்வாய சொல்லி, இந்த அம்மாவுக்கு மருத்துவம் தான் வாய்ப்பு அதிகம். சூரியன் 12ல இருக்கனால நிர்வாகத்துக்கு, அதாவது ஐஏஎஸ் மாரி போக முடியாது. ஸோ இது மருத்துவம் படிக்க சொல்லுங்க. இல்ல அந்த பொண்ணு ஐஏஎஸ் தான் ரொம்ப விரும்புது. மருத்துவம் படிக்க சொல்லுங்க. மருத்துவம் படிச்சதுக்கு பின்னால அதுலேருந்து ஐஏஎஸ் எழுத சொல்லலாம். ஸோ இந்த பொண்ணுக்கு ஐஏஎஸ்க்கு வாய்ப்பு இப்ப இல்லைன்னு தெளிவா சொல்லுது. அப்படின்னு சொல்லியாச்சு. மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, "இல்ல இன்னோட பாருங்க." வேண்டாம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு வர்றாங்க. இப்ப விருச்சிக உதயம் ஓடுது. அங்க கேது இருக்கிறாரு. 12ல துலாத்துல உள்ளயும் வெளியும் 2மே சூரியன் நீசமா இருக்கு. 10 கூடயவர் நீசமா இருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு மறுபடியும் நிர்வாகம் கிடையாது. மருத்துவம் தான். இப்ப மருத்துவம் படிச்சுட்டு இருக்குது. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்முடைய நோக்கம் என்னன்னா, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள்ல, இதுதான் இந்த ஒண்ணு தான் அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த நமக்கு ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப தலையாயதா இருக்கிறது. இப்ப அதே மாரி இன்னொரு விஷயம். 2 பேரும் எனக்கு பணம் தரேன்னு சொல்றாங்க. யாருகிட்ட பணம் வாங்கலாம்? அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. 2 பேருமே ஒரே விதமான, ஒரே அளவு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. 2 பேருமே நல்ல நண்பர்கள். யார் குடுப்பாங்க? யார்கிட்ட வாங்கலாம்னு ஒரு கேள்வி. இப்ப சொல்லும்போது உதயத்துல குரு இருக்காரு. தனுசு உதயம், உதயத்துல குரு இருக்காரு. இப்ப நான் அவர்ட்ட கேட்கிறேன், இந்த குரு சார்ந்த நபர், ஒண்ணு பிறப்பால அவர் பிராமணனா இருக்கலாம். இல்ல ஒரு ஆசிரியர் தொழில் செய்யலாம். 3வது ஹரி அல்லது ராம் அப்படிங்கிற பேர் உடையவரா இருக்கலாம். இது 3 தான், அதாவது ராமனுடைய பேர்கள்ல ராமாயணம் தொடர்புடைய பேர்களா இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இந்த 3 தவிர்த்து வேற எதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப 10ஆம் அதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா பரமநேசமா இருக்குது. உன்னோட எண்ணத்துல குடுக்க மாட்டாங்கங்கிற பயம் இருக்கும். ஸோ நீ இவர்ட்ட கேட்டா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொல்றோம். அவர் சொல்றாரு, நான் கேட்டுக்கிட்ட 2 பேருமே அப்படி இல்ல. ஒருத்தர் வந்து அருணாச்சலம், இன்னொருத்தர் பாலுசாமி. ஸோ நீங்க சொன்ன மாரி குருவுடைய பேரோ, குருவுடைய இனமோ, குருவுடைய ஜாதியோ, வாத்தியாரோ இல்ல அப்படின்றாரு. ஆனா இதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு வர்றாரு. நான் ஒரு நண்பர்ட்ட கேட்டேன். அவரு இங்க வட்டி அதிகம் வேண்டான்னு வேற பக்கம் கூட்டிட்டு போய் வாங்கி குடுத்தாரு. அவர் பேரு ஹரி ஜெயஸ். ஹரி ஜெயராஜ் அப்படிங்கிற அந்த ஹரியோட பேருடைய அது கூப்பிடுறது எப்படி கூப்பிடணும்னா, ராஜ்ன்னு கூப்பிடுறாங்க. ஸோ அவர் தான் அத குடுக்குறாரு. அவர் வச்சுக்க சிட்பண்ட்ஸ் பேரு ராம். ஹரிராம் அப்படிங்கிற சிட்பண்ட்ஸு. இப்ப ஹரிராம்ங்கிற சிட்பண்ட்ஸ்ல ஹரிராஜ் அப்படிங்கிற ஒருத்தரு பணம் குடுத்துருக்கிறாரு. ஆனா அவங்க மிஸ்ஸஸு அதுல பார்ட்னரு அவங்க டீச்சரா போயிட்டுருக்கிறாங்கன்றாரு. ஒரு உதயத்தில் நிக்கக்கூடிய கிரகம் கேள்விய கேட்டுட்டாங்கன்னா, அது அவங்கள சார்ந்து இருக்கிற அத்தன பிரச்சனைகளுக்கும் விடையா இருக்கும். கேள்விய கேட்கல அப்படின்னா 10ஆம் இடமே அவர் என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லும்.
இந்த பிரசனத்தை எப்படிலாம் படிக்கலாம்னா, படிச்சதுக்கு இன்னும் நோட்டு போட்டு, டெய்லியும் நடக்கக்கூடிய சம்பவங்கள குறிச்சு வச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஒரு சம்பவம் குறிப்பிட்ட புள்ளியில் திரும்ப திரும்ப இணைவதை பார்க்கலாம். அந்த சம்பவம் நம்மள சுத்தி தான் நடந்துட்டு இருக்கும். அதோட தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அதுல பயிற்சி எடுத்தா போதும். அத தாண்டி ஒண்ணும் வரவே வராது. உங்க அனுபவம் தலை சிறந்த ஆண்டவன். வெறும் ஆண்டவன் இல்ல. தலை சிறந்த ஆண்டவனா வழி நடத்துங்க. அந்த அனுபவத்த இப்படித்தான் நம்மளால சேகரிச்சுக்கிட முடியும். அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். நெறைய விஷயங்கள மனசுக்குள்ள இருக்கலாம் புல்லரிச்சிருக்கிற மாரிலாம் சொல்லிரும். அப்படிலாம் இருக்குது. இதுல சொல்ல முடியாத விஷயங்களே இல்ல. ஆனா நம்ம பயிற்சி எடுக்கணும். 2வது கேட்கிறவங்க அந்த இன்வால்வ்மென்ட்டா கேட்கணும். அப்ப இந்த பிரச்சனை பொய்யே ஆகாதா சார்? சொல்லிடலாமா சார்ன்னா, நம்முடைய அனுபவம் கூட கூட சக்சஸ் ரேட் வந்து முதல்ல 50% இருக்கும். அப்புறம் 60, 70 படிப்படியா நம்மளும் பிரச்சனமும் வேற வேற இல்லேன்னு ஆயிரும். நம்ம சாதாரணமா சொல்றத விட அப்படி ஆயிரும். இந்த உணவு எப்படி இருக்கும்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. உதயத்துல மாந்தியும், ராகும் இருக்குது. அப்ப என்ன சொல்ல வருது? ராகுன்னா விஷம். மாந்தினா தேவையில்லாம கெட்டு போறது, இல்ல இறந்து போறது. கேள்வி உணவ பத்தி. அப்ப இந்த உணவு கெட்டு போயிரும் அப்படின்னு. சூடா வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு. சரி வைங்க பார்ப்போம். அதுக்குள்ள அவர் வேற ஒரு அப்பாயின்மென்ட் இருக்கு. பார்க்குறாரு, வைக்கிறாரு. திருப்பி சாப்பிடலான்னு இருக்கும்போது, அந்த வேர்வை வாசனை வந்து சாப்பிட முடியல அவரால. கெட்டு போச்சு. மத்தியானம் காலையில வாங்குன குழம்பு அதில ஊத்திட்டாங்களாட்டுருக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஒரு உணவு கெட்டு போறத கூட உதயம் பிரசனம்னு சொல்லுது. இங்க நமக்கு என்ன தேவை தெரியுமா? கேள்வி தான் தேவை. அந்த கேள்வி எது வேணாலும் இருக்கலாம். இந்த செல்ஃபோன்ல சார்ஜ் இருக்குமா? ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குமா? அப்படி எது வேணாலும் இருக்கலாம். கேள்வியின் கருவை மையப்படுத்தி தான் இந்த பிரசனம் பார்க்குறோம். அதனால ஜாமக்கோல் பிரசனங்கிறது ஒரு மனுஷன தன்னைத்தானே வழிநடத்துறதுக்கு ஒரு அற்புதமான பிரசனம். ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப ஒரு ஒரு கைடு மாரி. மனசுக்குள்ளன்னு சொல்லக்கூட குட்டிச்சாத்தான்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமா வழிகாட்டக்கூடியது. நெறைய தெய்வங்கள உபாசனை பண்றவங்களுக்கு போயிட்டு இருக்க வழி சரியான டவுட் வரும்போதெல்லாம் அந்த பிரசனத்த கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது சம்மந்தமான ஒரு ஆப் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணி சும்மா இருக்கும்போது செக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ படிக்க விருப்பம் இருக்கும்போது இதுவும் பண்ணலாம். ஜோதிடத்த எல்லா தளத்துக்கும் கொண்டுட்டு போணும் அப்படிங்கிற எங்க நோக்கத்துக்கு தான் இந்த இந்த எளிமையான விஷயங்கள நாங்க மறுபடியும் மறுபடியும் மெருகூட்டிக்கிட்டே வரோம். சார் ஜோதிடம் படிக்கணும் சார் அடிப்படையிலருந்து வரணும்னா, ஸோ பேசிக் படிக்கிறதுக்கும் கீழ இருக்க நம்பர் தொடர்பு கொண்டு படிக்கலாம். பிரசனம் படிக்கிறதுக்கு என்ன சார் தேவைன்னா, பேசிக்ல நல்ல நாலேட்ஜ் இருந்தா பிரசனம் வந்து லட்டு மாரி வரும். எடுத்தோனே பிரசனம் படிக்கிறதுனா போர் அடிச்சு பயந்துருவீங்க. ஸோ பேசிக் ஜோசியம் படிச்சுட்டு, அப்புறம் உயர்நிலைக்கு வர்றது, அதுக்கடுத்து ஜாமக்கோலுக்கு வர்றது நல்லது. நெறைய பேரு, சார் எனக்கு 70 வயசாச்சு வரும் சார். வரும். இதுக்கு வயது ஒரு தடை இல்லை. புரிந்து கொள்ளுதலும், உணர்தலும் மட்டும் தான் தேவை. அப்படி ஒரு அற்புதமான பிரசனத்த அனுபவிச்சு உணர்ந்து, தங்கூட வச்சுக்கிற விரும்புகிற அத்தனை பேரும் விரும்புகிற அத்தனை பேரும் ஒரு ஆய்வு முறையில இத படிச்சு பாருங்க. சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள், மானசீகமான வாழ்த்துக்கள். வணக்கம்.